அன்பான நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் நசி. கழுதையும் நமக்கு குருவாக முடியும். ஒரு குட்டி கதை. குருகுலத்தில் குருவானவர் தினமும் கல்வி போதனைகள் முடிந்தவுடன் சிறிது நேரம் சீடர்களுடன் கலந்துரையாடுவது வழக்கம். ஒரு நாள் சீடர்கள் குருவிடம் கேட்டனர், குருவே, தங்களின் குரு யார்? அதற்கு குரு சீடர்களிடம், பாடம் கற்றுக் கொடுப்பவர்தான் குரு, அறிந்து கொள்பவன் சீடன். அவ்வகையில் நான் யாரிடம் இருந்தெல்லாம் ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கொண்டேனோ அவர்கள் எல்லோரும் என்னுடைய குருவே. அந்த வகையில் பார்த்தால் ஒரு கழுதை கூட எனக்கு குருதான். சீடர்களுக்கு குரு கூறியது ஒன்றுமே விளங்கவில்லை. அதற்கு சீடர்கள் விளக்கம் கேட்க குருவும் பேசத் தொடங்கினார். நான் ஒரு நாள் ஆற்றங்கரையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். தியானம் முடிந்த பின் அங்கு சலவை தொழிலாளி ஒரு கழுதையை ஆற்றங்கரைக்கு ஓட்டி செல்வதை பார்த்தேன். அப்பொழுது கழுதையோ தனது முதுகில் அழுக்கான துணிகளை சுமந்து சென்றது. அதன் முதுகில் அரசனின் துணிகள், பணியாளர் மற்றும் மக்களின் துணிகள் என பலரின் அழுக்கு துணிகளை சுமந்து கொண்டு சென்றது. கழுதைக்கு இந்த துணிகள் அழுக்காக இருக்கின்றனவே என்றும் அது துர்நாற்றம் அடிக்கிறதே என்றும் எண்ணவில்லை. ராஜாவின் துணி சுமக்கிறேனே என்று கர்வமும் கொள்ளவில்லை. பணியாளர்களின் துணியை சுமக்கிறேனே என்று வருத்தமும் படவில்லை. அதே போன்று மாலையில் அக்கழுதையோ தனது முதுகில் துவைத்த தூய்மையான வாசனை மிகுந்த துணிகளை சுமந்து கொண்டு வந்தது. அதன் அருகில் காலையில் மூக்கை மூடிக்கொண்டு வந்த கழுதையின் உரிமையாளன் அப்பொழுது சந்தோஷமாக கழுதையுடன் வந்து கொண்டிருந்தான். அந்த மனிதனிடம் ராஜா, சேவகன் மற்றும் மக்கள் துணிகள் என்றும் துர்நாற்றம், வாசனை என்ற வேறுபாடுகளும் தெரிந்தன. ஆனால் உழைப்பது ஒன்றே குறிக்கோளாக கொண்ட கழுதையோ எவ்வித வேறுபாடும் இன்றி ஒரே மனநிலையில் நடந்து வந்தது. இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இருப்பது, மேலானவன் கீழானவன் என்ற வேறுபாடு பார்க்காத குணத்தினையும் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் அந்த கழுதையின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். ஆதலால் அந்த கழுதையும் எனக்கு ஒரு குருவானது என்றார் குரு. அன்பான நண்பர்களே, இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் நசி.